تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا اتقوا الله وقولوا قولا سديدا. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் நமக்கு காட்டி தந்த 2 பெருநாட்களில் ஒரு பெருநாளாக இருக்கக்கூடிய ஹஜ்ஜி பெருநாளிலே நாம் எல்லாம் இங்கு ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்த ஹஜ்ஜி பெருநாள் என்பது உலகத்திலே உள்ள அனைத்து இஸ்லாமியர்களும் நினைவு கூறக்கூடிய ஒரு செய்தியை உங்களுக்கு நான் நினைவுபடுத்த ஆசைப்படுகின்றேன். உலகத்தில் வாழக்கூடிய 200 கோடி முஸ்லிம்களும் உலகத்தில் இன்று எங்கெல்லாம் ஹஜ்ஜி பெருநாள் கொண்டாடப்படுகின்றதோ, இந்த ஹஜ்ஜி பெருநாளை ஒட்டி எங்கெல்லாம் உரை நிகழ்த்தப்படுகின்றதோ அங்கெல்லாம் நினைவு கூறப்படக்கூடிய ஒரு கதாநாயகர் இருக்கிறார் என்று சொன்னால் நம் எல்லோருக்குமே தெரியும், அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தியாகத்தை நினைவு கூறுவதற்காகத்தான் இந்த தியாக திருநாள் உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இது குர்பானி கொடுக்கக்கூடிய அந்த வணக்கமாக இருந்தால் கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தியாகத்தை நினைவுபடுத்துகின்ற விதமாகத்தான் நாம் அறுத்து பலியிடக்கூடிய அந்த நிகழ்வை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். முஸ்லிம்கள் ஹஜ்ஜுக்காக மக்காவை நோக்கி வந்திருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த ஒவ்வொரு செயல்களையும் இன்று அங்கு நினைவு கூறிக்கொண்டிருக்கிறார்கள். ஷைத்தானுக்கு கல்லெறிவதாக இருக்கட்டும், மக்காமு இப்ராஹிமில் நின்று தொழுவதாக இருக்கட்டும், சபா மர்வா மத்தியிலே தொங்கோட்டம் ஓடுவதாக இருக்கட்டும், எல்லா விஷயத்திற்கு பின்னாலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நினைவு கூறக்கூடிய ஒரு நிலை இப்பொழுது இருந்து கொண்டு இருக்கின்றது. இன்னும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் உலகத்திலே எந்த தலைவருக்கும் இல்லாத ஒரு சிறப்பை, அதாவது உலகத்திலே ஒரு தலைவர் இருக்கிறார் என்று சொன்னால் அந்த தலைவரை குறிப்பிட்ட சமூக மக்கள் மட்டும்தான் பின்பற்றுவார்கள். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் இன்று நாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை உரிமை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். முஸ்லிம்கள் மட்டும் கிடையாது, யூதர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை உரிமை கொண்டாடுகின்றார்கள், கிறிஸ்துவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உரிமை கொண்டாடுகின்றார்கள். ஆபிரகாம் என்று சொல்லி ஒரு இறை தூதர் வந்தார், அவர் எங்களுடையவர் என்று சொல்லி யூதர்களும் கிறிஸ்தவர்களும் உரிமை கொண்டாடக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாமை எடுத்தோம் என்று சொன்னால் யூதர்கள் உரிமை கொண்டாடுவார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாமை மறுத்து விடுவார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய வேதத்தை கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். கிறிஸ்தவர்களை எடுத்தோம் என்று சொன்னால் மூசா அலைஹிஸ்ஸலாமை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்த வேதத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை எங்களுக்குரியவர்கள் என்று அவர்கள் பேசுகின்றார்கள். மாகான இப்ராஹிமோ யஹூதியா வலா நஸ்ரானியா, யஹூதிகளும் நஸ்ரானிகளும் இவர் எங்களுக்குரியவர்கள் என்று சொல்லி உரிமை கொண்டாடுகின்றார்கள். வலாக்கின் கான அனிஃபன் முஸ்லிமன், அவர் ஒரு தூய்மையான ஒரு முஸ்லிமாக வாழ்ந்தவர் என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான். வமா கான மினல் முஷ்ரிகீன், அவர் இணை கற்பிக்கக்கூடியவராக எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் அவர் இருந்ததில்லை என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நினைவுபடுத்துகின்றான். அவ்வளவு புகழுக்கும் அவ்வளவு நிகழ்வுகளுக்கும் சொந்தக்காரர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவரை பற்றிய அந்த புகழ்களை நாம் சொல்லிக் கொண்டே செல்லக்கூடிய அளவுக்கு மறுமை நாளிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லோரையும் எழுப்புகின்ற போது ஆடை இல்லாதவர்களாக எழுப்புவார். அதிலே முதலாக ஆடை கொடுக்கக்கூடிய ஒரு நபர் இருக்கிறார் என்று சொன்னால் அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான். நிறைய சிறப்புகளை இந்த மார்க்கம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்ய சொன்னார்கள். உலகத்தில் யாருக்கும் யாருக்குமே கொடுக்காத ஒன்றை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். அதனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின், முகம்மது ஆகிய எனக்காக நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள், கமா ஸல்லைத அலா இப்ராஹிம், இப்ராஹிமுக்கு நீ எப்படி அருள் புரிந்தீயோ அதுபோன்று எங்களுடைய தூதர் அல்லாஹ்வுடைய தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீ அருள் புரி என்று நீங்கள் கேளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்ல சொன்னார். இன்னும் சொன்னார்கள், கமா பாரக்த அலா இப்ராஹிம், இப்ராஹிமுக்கு எப்படி நீ பரக்கத்து செய்தியோ அதுபோன்று முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் நீ பரக்கத்து செய்ய என்று சொல்லி உலகத்திலே யாரையுமே முன்னுதாரணம் காட்ட முடியாத அளவிற்கு அருள் செய்யப்பட்டவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கும் அல்லாஹ் அருள் புரிந்திருக்கிறார், அவருடைய குடும்பத்தாருக்கும் அல்லாஹ் அருள் புரிந்திருக்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு
அல்லாஹ் பரக்கத்து செய்திருக்கிறார், அவருடைய குடும்பத்தாருக்கும் அல்லாஹ் பரக்கத்து செய்திருக்கிறார். இவ்வளவு புகழுக்கும் புகழ்ச்சிக்கும் சொந்தக்காரர் நம்ம எல்லாருமே இருக்கிறோம். நம்ம முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்து. ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது எப்படி சொல்கின்றான் என்று சொன்னால், வமன் அக்ஸமு தீனன், அழகிய மார்க்கத்திற்கு சொந்தக்காரர் யார் தெரியுமா? நம்ம முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றக்கூடிய நம்ம அல்லாஹ்வுடைய தூதர் முகமது நபி அவர்களை பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்ற அழகிய இந்த மார்க்கத்திற்கு சொந்தக்காரர்கள் யார் தெரியுமா? மிம்மன் அஸ்லம வஜ்ஹுலில்லாஹ், அல்லாஹ்வை நோக்கி தன்னுடைய முகத்தை திருப்பி, வஹுவ முஹ்சின், நல்ல காரியங்களை செய்து, வத்தபா மில்லத இப்ராஹிம் ஹனீஃபா, இப்ராஹிமுடைய மார்க்கத்தை யார் பின்பற்றி நடக்கிறார்கள்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்ராஹிம் சிலத்தை எங்க வைக்கிறான் பாத்தீங்களா? ஒவ்வொரு தூதர்களும் வந்தார்கள், அந்த சமூகத்திற்கு மட்டும் வழிகாட்டக்கூடியவர்களாக பின்பற்றக்கூடிய ஒரு நிலை இருந்தது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இன்னைக்கு உலகத்தில் உள்ள 800 கோடி மக்கள், கியாம நாள் வரைக்கும் உள்ள மக்கள் எல்லோரும் இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்றினார், அவர்கள் அழகிய மார்க்கத்திற்கு சொந்தக்காரர்கள் என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சான்றிதழ் தரக்கூடிய அளவிற்கு நிறைய அடுக்கிக்கிட்டே போறோம். அவருடைய வாழ்க்கை எடுத்தோம் என்று சொன்னார், வாழ்க்கை முழுக்க படிப்பினை உள்ளதாக, அவ்வளவு அழகான அற்புதமான ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இறையச்சமா, இறையச்சத்தை பற்றி நமக்கு படிப்பினை வேண்டுமா, நமக்கு பாடம் வேண்டுமா, ஒரு முன்னுதாரணம் வேண்டுமா, நேர இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வரலாறுக்கு போயிடும். ஒரு முஸ்லீம் இறையச்சத்திற்கான எனக்கு ஒரு அடிப்படை வேண்டும், எனக்கு ஒரு முன்னுதாரணம் வேண்டும் என்று சொன்னால் நேர இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட போயிடலாம். கொள்கை உறுதியா, நான் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த கொள்கையை நான் உறுதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னார் நேர நமக்கு முன்மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட இருக்கிறது. ஒரு ஏகத்துவவாதியாக, ஷிர்க்குக்கு எதிராக பிரச்சாரம் செய்த களத்திலே தூய்மையான ஏகத்துவவாதியாக நின்றதிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே நமக்கு அழகிய முன்மாதிரி இருக்கு. தாவா பணியா, அழைப்பு பணியா, அறிவுபூர்வமாக மக்களிடத்தில் வாதங்களை எடுத்து வைப்பது, எல்லாவற்றிற்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் நமக்கு அழகிய முன்மாதிரி இருக்கு. இந்த பெருநாள் தின உரையில அவருடைய வாழ்க்கையில நிறைய முன்மாதிரிகள், நிறைய படிப்பினைகள் நமக்கு இருந்தால் கூட நாம் கவனிக்க வேண்டிய ஒரு அம்சத்தை உங்களுக்கு நான் இன்று நினைவுபடுத்த ஆசைப்படுகிறேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நல்ல சிறந்த குடும்ப தலைவராக இருந்தார். எந்த அளவுக்கு என்று சொன்னால், பொதுவாக நான் ஒரு விஷயம் இறையச்சம் நான் கடைபிடிக்கிறது, இது என்னோட இருக்கிறது, என்னுடைய குடும்பத்தாரை இறையச்சவாதிகளாக உருவாக்குற அந்த பண்பு இருக்கிறது இல்ல, இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மிதிச்சு நின்றார். எந்த விஷயத்தில் எடுத்தாலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட நமக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. குடும்பத்தார் விஷயத்தை நீங்கள் எடுத்தீர்கள் என்று சொன்னால், சில சம்பவங்கள் எடுத்து பார்க்கின்ற போது ஒரு மனிதர் எந்த அளவிற்கான ஒரு இறையச்ச வாழ்க்கையை வாழ்ந்திருந்தால், அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த கட்டளைக்கு கட்டுப்பட்டு இருந்தால், அவருடைய குடும்பத்தார்கள் இப்படி இருப்பார்கள் என்று ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு, நம்முடைய மெய் சிறுக்கக்கூடிய அளவுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு வாழ்க்கை இருக்கக்கூடிய யதார்த்தத்தை நம்ம பார்க்கணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழி அறிவிக்கிறார். என்ன வகி? என்ன? உன்னுடைய மனைவியும் உன்னுடைய குழந்தையும் கொண்டு போய் அல்லாஹ்வுடைய இறையில்லம் இருக்கக்கூடிய காபத்துல்லாவுக்கு அருகில, அப்ப காபத்துல்லா இல்லாத ஒரு சூழ்நிலையில, ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு பிறகு காபத்துல்லா அங்க இல்லாமல் ஆகிவிட்ட ஒரு சூழ்நிலையில அந்த இடத்தில் போய் உன்னுடைய மனைவியும் உன்னுடைய குழந்தையும் இடத்தில் போய் விட்டுட்டு வான்னு சொல்லி அல்லாஹ் வகி அறிவிச்சுட்டான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை அழைச்சிட்டு போறாங்க. அழைத்து சென்று விஷயம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போய்கிட்டே இருக்கிறாங்க. திரும்பவும் கேட்கிறாங்க, எங்களை அழைச்சிட்டு வந்தீங்க, இங்க விட்டீங்க, நீங்க பாட்டுக்கு போறீங்களா, என்ன விஷயம்? பதில் இல்லை. திரும்ப போறாங்க. திரும்ப ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, எங்களை அழைச்சிட்டு வந்தீங்க, எங்களை இங்க விட்டுட்டீங்க, நீங்க போறீங்க, என்ன விஷயம் என்று சொல்லி திரும்பவும் கேட்கிறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட பதில் உடனே ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, அல்லாஹ் உங்களுக்கு கட்டளை இருக்கிறானா? அப்ப இப்ராஹிம் நபி சொல்றாங்க, நான் ஆமா. இந்த வார்த்தையை சொன்னவுடனே அவர்கள் சொல்கிறார்கள், ரபித்து பில்லாஹ், அல்லாஹ்வை நாங்கள் பொருந்திக் கொள்கிறோம். எப்படிப்பட்ட இடம் தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிரார்த்தனை செய்யும் போது சொல்கின்றார்கள், உன்னுடைய ஆலயத்திற்கு அருகே உன்னை வணங்குவதற்காக என்னுடைய மனைவியும் என்னுடைய பிள்ளையும் கொண்டு வந்து விட சொன்ன அந்த இடத்தில் நான் விட்டுவிட்டேன். இதை சொல்கின்ற போது இப்ராஹிம் சொல்கிறார்கள், புல் பூண்டு முளைப்பதற்கு தகுதி இல்லாத நிலம். யோசிச்சு பாருங்க, ஒரு ஆசை மனைவியே, ஆசையாக உள்ள பிள்ளையை புல் பூண்டு முளைப்பதற்கு தகுதி இல்லாத நிலத்தில்
ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்தில், ஆரவாரம் இல்லாத இடத்தில், ஊர் இல்லாத இடத்தில், வசதி இல்லாத இடத்தில், வீடுகள் இல்லாத இடத்தில், ஒரு செடி கொடி கூட கிடையாது, பாலைவனம். அங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விட்டுட்டு போறாங்க. அந்த நேரத்தில் இது இறை கட்டளையா என்று கேட்கிறார்கள். ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் ஆமா என்று சொன்ன உடனே அல்லாஹ் எங்களை நான் அல்லாஹ்வை பொருந்திக் கொள்கிறோம் என்று சொல்லி அந்த நேரத்தில் சொன்னார்கள் என்று சொன்னார். நினைச்சு பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு. எந்த அளவிற்கு அவர்களுடைய கணவனுடைய வாழ்க்கை அந்த மனைவியை பிறப்பி போட்டிருக்கோம். அதிக எடுத்து பார்க்கிறோம். இவங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட்டுட்டு வந்துட்டாங்க. அவங்க கிட்ட கொஞ்சம் இருந்த கையில இருந்து அந்த பேரிட்ட பழம், உணவு, தண்ணீர் கொடுத்துட்டு வந்துட்டாங்க. எல்லாம் தீர்ந்து போயிடுச்சு. அந்த நேரத்தில் அந்த ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் கையில அந்த பச்சை குழந்தையை வைத்துக் கொண்டு உணவு இல்லை, உண்ண உணவு இல்லை, குடிக்க தண்ணி இல்லை, பானம் இல்லை, எந்த அடிப்படை வசதி இல்லை, எந்த மனிதர்களும் இல்லை, சுத்தி எங்கு பார்த்தாலும் வெறும் பாலைவனம். ஓடுறாங்க. இது சபா மர்வாக்கு மத்தியில ஹாஜிகள் தொங்கட்டம் போடுகிறார்களே, காரணம் இல்லாம ஓடல. லட்சோப லட்ச கோடான கோடி முஸ்லிம்கள் சபாவுக்கு மர்வாக்கு மத்தியில ஓடுறது எதுக்கு தெரியுமா? மர்வா மலையின் மீது நின்று பார்க்கிறார்கள். யாராவது வருவார்களா? உதவி செய்ய ஏதாவது கிடைக்குமா? ஏதாவது காலத்திலிருந்து எங்கேயாவது இருந்து ஏதாவது உதவி வந்து விடுமா என்று மர்வாவின் மீது நின்று பார்க்கிறார்கள். இல்ல, திரும்ப சபாவுக்கு ஓடுறாங்க. சபா மலையில் நின்று பார்க்கிறார்கள். ஒன்றும் கிடைக்கல. அந்த பக்கம் யாராவது வந்துருவாங்களா? இது வராங்க. குழந்தையாண்டு வந்து நிற்கிறாங்க. குழந்தையாண்டு இருக்கிறாங்க. குழந்தை அழுவுது. அவங்க அந்த அரிசிலே வருது. அவங்க எண்ணம் அந்த பக்கம் இப்ப மலையாண்ட போய் நின்னா யாராவது வந்துருவாங்கன்ற அந்த எண்ணம் வருகிறது. திரும்ப எந்திரிச்சு ஓடுறாங்க. சபா மருவா, சபா மருவான்னு ஓடுறாங்க. குழந்தையாண்டு வந்து நிற்கிறாங்க. செய்தி எடுத்து பார்த்து படிச்சு பாருங்களேன். அந்த குழந்தை சக்கராத்தாளுன்னு மரண தருவாய் மூச்சு இறைக்கக்கூடிய அளவிற்கான ஒரு சூழ்நிலையை அந்த குழந்தை அடைந்து விடுது. அப்போது எந்திரிச்சு ஏதாவது வாய்ப்பு வந்துடாதா என்று சொல்லி எந்த ஆதரவும் கிடையாதுங்க. யாருமே கிடையாது. ஒரு ஆள் கிடையாது. திரும்பவும் மறுவாக்கு ஓடுறாங்க. திரும்பவும் வருகின்ற போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தோன்றுகின்றார்கள். அவங்க இடத்துல கேட்கின்ற போது அந்த நேரத்தில் வந்ததுதான் ஜம்ஜம் என்று சொல்லக்கூடிய அந்த நீரூற்று. இன்று வரைக்கும் நிற்காமல் அந்த நீரூற்று வந்து கொண்டே இருக்கிறது. அந்த அணை கட்டின இடத்துல இதுக்கு என்ன தெரியுமா நிலைமை? உலகத்தில் இருந்து வரக்கூடிய லட்சோப லட்சம் முஸ்லிம்களுக்கு ஜம்ஜம் நீர் சப்ளை செய்யப்படுகிறது. மக்காவிலே இன்னைக்கு ஜம்ஜம் நீர் அனைத்து மக்களும் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அங்கிருந்து மதீனாவிற்கு பைப் லைன் போயிட்டு அந்த ஜம்ஜம் நீர் போகுது. பார்க்கும் போது கேட்கும் போது ஆச்சரியமா இல்ல? பாண்டிச்சேரியில ஒரு இடத்துல போர் போட்டு தண்ணி எடுத்து பாண்டிச்சேரி மக்களுக்கு கொடுக்க முடியுமா? ஏன் வீட்டுக்கு பத்தலைங்க. வெயில் காலம் வந்துருச்சுன்னு சொன்னா தண்ணி வரமாட்டேங்குது. நல்ல தண்ணீர் வளமுள்ள ஒரு இடத்திலேயே ஒரு வீட்டிற்கான தண்ணீர் எடுக்க முடியாத சூழ்நிலையில பாலைவனத்தில் வந்த அந்த தண்ணி பல நூறாண்டுகள் கடந்தும் கூட இன்னும் எவ்வளவு நாள் கேமரா வரைக்கும் தெரியல வந்து கொண்டே இருக்கிறது. பெரிய பெரும் மோட்டர் வச்சு தண்ணி எடுக்கிறான். தன்னாக இன்னைக்கு கார்கோ சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறான். தண்ணி போய்கிட்டே இருக்கிறது. இன்னும் தண்ணி வருது. என்ன அறிஞமா அல்லாஹ் சொன்னாங்க, இப்ராஹிமுக்கும் இப்ராஹிமுடைய குடும்பத்தாருக்கும் நீ அருள் செய்யாயே. இந்த மாதிரி அருளை அல்லாஹ்வுடைய தூதர் எனக்காக நீங்கள் கேளுங்கள். இப்ராஹிமுக்கும் இப்ராஹிமுடைய குடும்பத்திற்கும் பரக்கத்தை செய்யே. அந்த மாதிரி பரக்கத்தை எனக்கு கேளுங்கன்னு சொன்னாங்களே. சாதாரண அருள் அவருடைய அந்த தியாகத்திற்கு ரப்பல் ஆலமீன் இன்று வரைக்கும் கண்கூடாக முன்னாடி காட்டிட்டு இருக்கான். அதே மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு திரும்ப அவங்களுடைய நபித்துவ பிரிவுல வேறொரு கனவு காண்றாங்க. அதாவது அவங்களுடைய பிள்ளை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பருவ வயதை அடைந்து விட்டார். அந்த நேரத்தில் அவங்க தன்னுடைய மகனிடத்துல, யா புனைய, என்னுடைய அருமை மகனே, இன்னி அராயத்தில் மனாமி, நான் ஒரு கனவு கண்டேன். இறை தூதர்களுக்கு கனவின் மூலமாக வகி அருளப்படும். அதை சொல்லி கேட்கிறாங்க. அந்நிய உன்னை அறுப்பது போன்று, உன்னை பலி கொடுப்பது போன்று நான் கனவு கண்டு அந்த மாத்த தரா என்னன்னு சொன்னேன். அறுக்கிற மாதிரி வகி வந்துருச்சு. வகியை நான் உன்னிடத்தில் சொல்லுகிறேன். உன்னை அறுப்பது மாதிரி கனவு கண்ட, நீ என்ன சொல்லுப்பா. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, கால யா அபத்தி, என்னுடைய அருமை தந்தையே, அப்பல் மாத்துக்கணும். உங்களுக்கு எது ஏகப்பட்டதோ அதை நீங்க செய்யுங்க. சொல்ல முடியுமா? அறுக்கிறதுங்க, பலி கொடுக்கிறது. என்ன பலி கொடுக்கிற மாதிரி
வந்து என்னுடைய வாப்பா என்கிட்ட வந்து சொன்னா என்ன சொல்லுவோம்? என்னையா இருக்கிறீங்க? நான் தான் அறுக்கிறதுக்கா? வேற இல்லையா இருக்கு? அல்லாவுக்குன்னா நீங்க உங்களை அறுத்துக்க வேண்டியதானே? வேற பிள்ளை இல்லையா? வேற உறவு இல்லையா? அண்ணன் இல்லையா? தம்பி இல்லையா? தம்பி பிள்ளையா? 1000 நாள் சொல்லுவோம். அவரு சொல்றாரு, என்னுடைய அருமை தந்தையே, உங்களுக்கு ஏவப்பட்டதை நீங்க செய்யுங்க. சஜினி இன்ஷா அல்லாஹ் மினஸ் சாபிரீன். என்னை நீங்கள் பொறுமையாளராக காண்பீர்கள். இது எதுக்கு நான் சொல்றேன்னா, ஒரு மனிதரிடத்தில் அந்த மனிதனிடத்தில் இருந்து பாடம் படிக்கக்கூடியவர்களிடத்திலே இவ்வளவு உறுதி இருக்கிறது என்று சொன்னால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருப்பாங்கன்னு பாருங்க. சாதாரணமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னுடைய தோழர் என்று புகழவில்லை. உலகத்திலே உள்ள அந்த மக்களுக்கெல்லாம் அவருடைய கொள்கையை பின்பற்றுங்கள் என்று சும்மா சொல்லல. அந்த அளவுக்கு கொள்கையில உறுதியாக இருந்தவர்கள், அப்படி பின்பற்றி நடந்தவர்கள், அப்படியான ஒரு சூழ்நிலையை அவருடைய வாழ்க்கை இருந்ததை நம்ம அவங்களுடைய மொத்த வரலாறுகளை எடுத்து பார்க்கும்போது பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், இது காலரகு ரப்புக அஸ்லீம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவரிடத்துல கட்டுப்படி என்ற ஒரு வார்த்தையை சொன்னால் போதும். கால அவர் சொல்வார், அஸ்லம் நீ ரப்புல் ஆலமீன், என்னுடைய ரப்புக்கு நான் கட்டுப்பட்டேன். பேச்சு மறு பேச்சு கிடையாது, மறு விவாதம் கிடையாது. வட்டி வாங்காத, வட்டி வாங்காம பழக்க முடியுமா? நம்ம வியாபாரத்துல பொய் பேசாத, பொய் பேசாம இன்னைக்கு அவங்க வியாபாரம் பண்றான். பொய் பேசாம இன்னைக்கு வியாபாரம் செய்யறது சாத்தியம் வருமா? காலையில தொழுகைக்கு வந்துருங்க, 5 வக்து தொழுகை யாங்க கடமையாக்கினாங்க. அல்லாஹ்வுடைய மெஹராஜுக்கு போயிட்டு வரும்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்கல்ல, 5 வந்து செய்ய மாட்டாங்க சிரமம்னு, போய் குறைச்சிட்டு வந்துருக்க கூடாதா? ஏதாவது நமக்கு கட்டளை வந்தால் இப்ராஹிம் நபி சொன்ன கட்டளை ரப்பல் ஆலமீன் மூசா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எப்படி ஒரு விஷயத்தை சொல்கின்ற போது